ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಂ பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது கோளாறு பதிகம் என்று சொல்லக்கூடிய பாடல். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குது? மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். எல்லா ஆலயங்களிலும், சிவாலயங்களிலிருந்து சின்ன ஆலயமாக இருந்தாலும், ஒரு நகரில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆலயத்தில் கூட பஞ்சாங்க படனம் என்று சொல்லக்கூடிய அன்றைய நாளில் பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிறது உண்டு. ஏன் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறோன்னா, திதிவார யோகஸ்ட கரணம் ஜெய்வ, இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ராசி, இன்றைக்கி என்ன கரணம், இன்றைக்கி என்ன யோகம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன திதின்னு எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்ன நட்சத்திரமா என்ன நட்சத்திரமாக இருக்கும் தெரியலையே. காலையில் தூங்கி, அதாவது தினசரி கேலண்டரை வீட்டில் பார்க்குறீங்களா? எல்லார் வீட்டில் தேதி கிழிக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் எதுவும் இருக்கா, அன்றைக்கி என்ன திதி, மேல் நோக்கு நாளா, சம நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா, எப்படி இருக்குது, நம்ம இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்காக தான் இந்த கேலண்டர்லாம் கொடுக்கறது. சில பேர் வீட்டில் கேலண்டர்லாம் மாட்டிருப்பீங்களே, அந்த கேலண்டர்லேயே நிறைய இப்போ நல்ல விஷயங்கள்லாம் கேலண்டர்லேயே வந்துடுது. நல்ல நேரம், ராகுகால யமகண்டம்லாம். அப்போது இந்த ராசிக்கெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும். மேஷ ராசிக்கு தான் இப்போ சித்திரை மாதம் மேஷ ராசிக்கு சூரியன் வரப்போகிறார். சூரியன் வர்றது சித்திரை 1 மீன ராசிலேருந்து மேஷ ராசிக்கு வந்துடுவார். இப்போ மேஷ ராசிக்கு வந்துட்டால் மேஷத்துலேருந்து இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்புக்கெல்லாம் எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, எதில் விழிப்புணர்வோடு இருக்கணும், என்ன செய்யணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எப்படி பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஒரு விஷயமும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாமி தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனைகள், நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது, இந்த ஜாதகம், இந்த நம்ம ராசி பலன் பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட தொட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் பாரம்பரியமாக பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் வெத்தலை, பாக்கு, பழம், பூ தட்டில் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தோட இன்றைக்கும் குருக்கள்கிட்ட அதை ஒரு பூவோட ஒரு இதோடு கொடுப்பாங்க. சாமி பொண்ணுக்கு கல்யாணம் வரன்னு பார்க்குறேன், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, மஞ்சள், பூ எல்லாமே வச்சு ஜாதகத்தை வச்சு தட்சணை வச்சு கொடுத்து இன்றைக்கும் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். இன்றைக்கும் தொட்டு பாரம்பரியமாக இன்றைக்கும் இந்த ஜாதகம் பார்க்கறது, கிரகங்களை வைத்து எப்படி இருக்குது, என்ன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சொல்லணும். அதுதான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். மகர ராசி நேயர்களை, உத்திராடம் மகர ராசி, திருவோணம் மகர ராசி, அவிட்டம் மகர ராசி. என்னடா எல்லாம் ஸ்லோவாக போதேன்னு நினைக்காது. என்னடா நமக்கு எல்லாமே ஸ்லோவாக போதே, நமக்கு 7:30 சனி முடிஞ்சிருச்சா, முடியலையா, இல்லை தொட்டு பட்டும் படாத மாதிரி ஏதாவது இருக்கா, அப்படிலாம் நினைக்காது. உன்னுடைய ஜாதகப்படி எது மெதுவாக நடந்தாலும் முடிவில் வெற்றி உன்னதே. உன்னுடைய வெற்றி உன்னதே, நீ கவலைப்படாது. சனி ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் வாழ்க்கை ஸ்லோவாக தான் நடக்கும் போல தோன்றும். ஆனால் இந்த காலத்தில் உன் பொறுமை பெரிய பலன் தரும். சோதனைகள் இருக்கும், ஆனால் அதை கடந்து சென்றால் நிலையான உயர்வு கிடைக்கும். காதலில் டிஸ்டன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஓப்பனாக பேசினா பிரச்சனை இருக்காது. திருமணம் தாமதமாக இருந்தவர்கள் நல்ல அலைன்ஸ் கொடுக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். தம்பதியர் வாழ்க்கையில் பொறுமை அவசியம். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பேசி கரெக்டாக முடிவு பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு இது செய்ய போகிறேன், நாளைக்கு இது செய்ய போகிறேன், இப்படி தாங்க நம்ம பண்ணணும். பிளான்டோட சில விஷயங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டு. இந்த வடிவில் ஒரு படத்தை சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணோம்னா இப்படித்தான் சொல்லி அடி வாங்குவாங்க இல்லையா, அது ஞாபகத்து அப்பப்போ அது ஃப்ளாஷ் ஆகணும் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். அதே போல் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். உன்னை எல்லோரும் டிபெண்ட் பண்ணுவார்கள். சில பேர் உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ கவனமாக இருக்கும். எல்டர்ஸ் ஹெல்த் கவனம் தேவை. வீட்டில் சில டென்ஷன் இருந்தாலும் நீ தான் பேலன்ஸ் பண்ணுவேன். வீட்டில் சண்டை பிரச்சனை வந்தாலும் நீ தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லாத்துக்கும் உன் மண்டையை தான் போட்டு உருட்டுவாங்க. நல்லதாக இருந்தாலும் உன் மண்டையை தான் போட்டு உருட்டுவாங்க, கெட்டதாக இருந்தாலும் உன் மண்டையை தான் போட்டு உருட்டுவாங்க. ஏண்டா நான் தான் கிடச்சேனடா நீங்கள் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏண்டா நான் தான் நீங்கள் கிடச்சேன், உங்களுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா, உங்களுக்கு சிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதாவது மாலை போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி வெட்டுறதுக்கு ஆள் தேடுறீங்க, சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி
மகர ராசிக்காரர்கள் சில பேர் அப்படி இப்படி தப்பிச்சு தான் போகிறாங்க. இருந்தாலும் ப்ராப்ளம் வரதான் வருது. தப்பிச்சு போகணுன்னு பார்க்குறாங்க, முடியல. இழுத்து வச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அது சில ஆண்கள், பெண்கள், உங்களுக்கு நான் சொல்கிற வர விஷயம் புரியும். வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஆனால் ஹார்ட் ஒர்க் ரெகக்னேஷன் கிடைக்கும். நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க்குக்கும் உங்களுக்கு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். மகர ராசிக்கு இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தருக்கு அவங்க செய்கிற வேலைக்கு நல்ல ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஃபீல் ஹைலி தட் கேர்ள் ஹைலி அப்ரிஷியேட்டட். ஸோ உண்மையிலே என்னுடைய பூரண ஆசைகள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ரொமோஷனாக லேட்டாக வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிஸ்னஸ்னால நல்லா ஸ்லோ குரோத்தெல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். மூட்டு வலி அதிகமாக இருக்கும், குதிகால் வலி அதிகமாக இருக்கும், எலும்பு நரம்பு பிரச்சனைகளில் கவனம் தேவை. அதிக வேலை காரணமாக சோர்வு வரும், ஓய்வு அவசியம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பட்டுன்னு சோஃபாவில் சாஞ்சிருங்க. யோசிக்காதீங்க. ஐயோ நம்ம படுத்த யாராவது சொல்ல போகிறோம். ஓய்வு கிடைக்கும்போது டக்குன்னு சோஃபாவில் சாஞ்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நிம்மதி அப்பாடான்னு படுங்க, தூங்குங்க, தப்பு கிடையாது. ஃபோனை கூட சைலண்டில் போட்டுட்டு படுங்க. ஏன்னா நேரம் கிடைக்கும்போது ஓய்வு எடுத்துக்கணும். ஏன்னா நரம்பு பிரச்சனைகள் கவனம் தேவை. அதிக வேலை காரணமாக சோர்வு வரலாம், ஓய்வு அவசியம். ஸ்ட்ரெஸ் அதிகமாக, மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும். கொஞ்சம் நேரமாக தூங்குங்க. கோர்ட்டு கேஸ், விவாகரத்து, சில விஷயம் அந்த மாதிரி இறுதியில் சில நல்ல தீர்ப்புகள் வரும். டிவோர்ஸ் விஷயத்தில் கூட கொஞ்சம் டைம் எடுத்தால் நல்ல பலன்கள் தரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வரும். எனக்கு பொறுமையெல்லாம் இல்லை, எனக்கு விவாகரத்து வேணும்னாலும் கிடச்சிரும். பண வரவு ஸ்டடியாக இருக்கும். சேவிங்ஸ் எல்லாம் நல்லா பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்னெசரி செலவுகள் குறைத்தால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சனி பகவானுக்கு ஒரு தீபம், காலபைரவருக்கு ஒரு தீபம், அதே போல் ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகமாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு சுபம். வாழ்க வளமுடன்.